வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் எழுத்தாளன் கா பிரபு தமிழன் பேசுகிறேன். இன்று நம்ம மதுரை காஞ்சியினுடைய அடுத்த பாகத்தை பார்க்க போகிறோம். மதுரை காஞ்சி சங்க இலக்கியங்களில் 10 பாட்டு நூலின் 6வது நூலாகும். இதன் ஆசிரியர் மாங்குடி மருதனார். பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். தொடர்ச்சியாக நம்ம நிறைய மதுரை மாநகரம், அந்த எழில்கள், நிறைய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தலைப்பு பரத்தையரது வாழ்க்கை. வரிகள் 559 589 வரைக்கும் ஒரு 30 வரிகளை ஒரே பாடலில் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு காணொலிலையும் நான் அதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அழகாக இருக்குது. ஏன்னா விவரிக்க முடியல. நம்ம சங்க இலக்கியங்கள் அன்னைக்கு வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டுட்டு வராங்க. சரி, வாங்க நம்ம இந்த பாடல் போவோமே. ஏழ்புணர் சிறப்பின் இன்தொடை சீரியாழ் தாழ்பெயல் கனை குரல் கடுப்ப பன்னு பெயர்த்து வீழ்துணை தழீ வியல் விசும்பு கமழ நீர் திரண்டென்ன கோதை பிறக்கு இட்டு ஆய்கோல் அவிர்தொடி விளங்க வீசி பொது அவிழ் புதுமலர் தெருவுடன் கமழ மேதகு தகைய மிகுநிலம் எய்தி பெருநல் குவளை சுரும்பு படு பல்மலர் திறந்து மோதன்ன சிறந்து கமழ நாற்றத்து கொண்டல் மலர் புதல் மானப்பூ வெய்து நுண்பூன் ஆக வடுக கொளமுயங்கி மாயப்பொய் பல கூட்டி கவவு கறந்து சேயரும் நனியரும் நலன் நயந்து வந்து இளம்பல் செல்வர் வளம் தப வாங்கி நுண்தாது உண்டு வரும் பூ துறக்கும் மென்சிறை வண்டினமான புணர்ந்தோர் நெஞ்சு ஏமாப்ப இன்துயில் துறந்து பழம்தேர் வாழ்க்கை பறவை போல கொழுங்குடி செல்வரும் பிறரும் மேய மனம் புணர்ந்து ஓங்கிய அணங்குடை நல்லில் ஆய்பொன் அவிர்தொடி பாழிசை மகளிர் ஒன் சுடர் விளக்கத்து பலர் உணர்ந் துவன்றி நீல் நிற விசும்பில் அமர்ந்தனர் ஆடும் வானவ மகளிர் மான கண்டோர் நெஞ்சு நடுங்குற கொண்டி மகளிர் யாம நல் யாழ் நாப்பன் நின்ற முழவின் மகிழ்ந்தனர் ஆடி குண்டு நீர் பனிந்துரை குவவு மணல் முனையி மென்தளிர் கொழுங்கொம்பு கொழுத்தி நீர்நனை மேவர நெடுந்தொடர் குவளை வடிம்பு உற அடைச்சி மனம் கமிழ் மனைதோறும் பொய்தல் அயர. இதுதாங்க அந்த பாடல். 30 வரிகளுங்க. எனக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த பாடலை படிக்கணும்ல. தொடர்ச்சியாக ஒரு சொற்களும் நமக்கு மனசில் பதிய வச்சு. சரி, வாங்க நம்ம பார்ப்போமே. பரத்தியர் வாழ்க்கை அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எந்த காலகட்டத்திலுமே பரத்தியர் இல்லாத ஒரு காலம், ஒரு தேயம், நகரம், கிராமம் எதுவுமே இருந்தது கிடையாதுங்க. எல்லாமே இருந்துச்சு அந்த காலத்தில். சரி, நம்ம தமிழ் இதில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லாமே. அவங்களே எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறாருன்றது தான் ஒரு இயல்புங்க. அவங்கள கொச்சைப்படுத்துவது இந்த காலத்தில் இருந்தாலும் எல்லாரும் கிடையாது, சிலர். ஆனால் அவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பரத்தையரோடு குலமகளிருக்கும் சேர்த்து இதில் கொடுத்துருக்கிறார். அதுதான் குலமகளிர் செயலும் பரத்தையர் இயல்புகளும் இப்போ இந்த பகுதியில் ரொம்ப இதுவாக விளக்கப்பட்டிருக்கார். இந்த குலமகளிருக்கு ஒரு சிறிய ஒரு விளக்கம் தான், அழகான ஒரு விளக்கம். முதல்ல அதை பார்ப்போமே. குலமகளிர் பார்த்திங்கன்னா தங்களுடைய கணவருடனும் உறவாடி புணர்ச்சி நீங்கிய மகிழ்ச்சியில் அவர்களுடைய உயிரின் மேலான அந்த நாணம் நிறுத்த ஒரு வழி வேணும். அதனால தான். ஏன்னா அந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு இன்பம், அந்த மகிழ்ச்சியை அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தங்களுடைய உயிரிலும் மேலான நாணத்தை எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 7 இசையும் தன்னிடத்தை கொண்ட ஒரு கருவியாக, இசைக்கருவியாக அந்த காலத்தில் நம்ம பார்த்தது நம்ம யாழ். அந்த குலமகளிர்கள் அந்த யாழை எடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாட்டு அந்த பண்களை மாற்றி மாற்றி வாசிப்பார்களாங்க. இதுதான் குலமகளிர்களுடைய ஒரு விளக்கம். ஒரு சிறிய இதுதான், நல்ல ஒரு அருமையாக இருந்தது. எதையும் மறைக்கலை, அவ்வளோதான் சொல்லலாம். நம்ம வெளிப்படையாக அந்த காலத்தில் சொல்கிறது தான் நம்மளோட இது. சரி, அடுத்ததாக நம்ம பரத்தியர் வாழ்க்கை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமே. மாலையானதும் அந்த பரத்தியர்கள் தங்களை முகங்கழுவி அழகு செய்து கொண்டு ஒப்பனை செய்வதில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு இருப்பார்கள். அவங்க எப்படி அந்த ஒப்பனை செய்துக்கிட்டு நடப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட பூச்சரங்களை கட்டிக்கிட்டு தன்னுடைய பின்னாடி தன் கால் இது வரைக்கும் தொங்குற மாதிரி கட்டிக்கிட்டு அதை காட்டில் அந்த பூக்கள் அந்த தெருக்களில் அவங்க செல்லும் போது அந்த மனம் கமுழும் அளவுக்கு பூக்களை சூடிக்கொண்டு தெருவில் நடப்பார்கள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. கையில் அணிந்திருந்த அவங்களோட வளையல்கள் இருக்குது பாருங்கள். அவங்க கையில் அவ்வளோ அழகழகான வளையல்களை
அது வந்து நான் நடந்து போகிறேன், இந்த பூக்கள் மட்டும் போதாது நானும் செல்கிறேன்றப்ப அவங்கள அணிகலன்களும் அந்த வளையல்களும் வந்துட்டு ஓசை எழுப்புமா, அப்படி ஒரு இனிசை எழுப்புற மாதிரி வந்துட்டு கேட்கும்படி கைகளை வீசி கொண்டு வீடுகள் தோறும் செல்வார்கள் சொல்கிறாங்க. அவர்கள் சூடிய அந்த புது மலர்கள் வந்துட்டு எங்கும் மனவீச அவர்கள் தெருவில் செல்வார்கள். முன்பு அதை விட ஒரு இது ஹைலைட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு முன்பு கொண்ட ஒரு புணர்ச்சியால் வந்துட்டு அவங்களோட ஒப்பனைகள், அவங்களுடைய பூக்கள் சரங்கள் எல்லாம் வந்துட்டு கலைந்த ஒரு இதை வந்துட்டு மீண்டும் சரி செய்து கொண்டு தங்களுடைய அழகு குலையாதபடி மீண்டும் ஒப்பனை செய்து கொண்டு மனம் கமழ தெருக்களை நடப்பார்கள். ஒருவரை வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அடுத்தவரை நாடி செல்லக்கூடிய போது அந்த கலைந்த தங்களுடைய ஒப்பனைகள் அனைத்தையும் வந்து சரி செய்து கொண்டு நடப்பதாக வந்துட்டு இதில் வந்துட்டு விவரிக்கிறார்கள். அவர்கள் தலையில் வந்து தொடுத்து வச்ச இந்த பூக்களை வந்துட்டு எவ்வளோ அழகாக விவரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அலர்கின்ற பருவத்தால் அந்த மொட்டு வந்துட்டு மலர்கின்ற அந்த பருவத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மனம் வீசக்கூடிய செங்கழு நீர் கரும்புகளால் மலரும் பூக்களையும் அதுவும் இல்லாமல் மற்ற பிற பூக்களையும் மழைக்கு மலர்ந்த அப்போ கொண்டல் மழை சாரலால் வந்துட்டு மழைக்கு மலர்ந்த அந்த பூக்களை எல்லாத்தையும் சேர்ந்து சிறிது தூறுகளை போல ஒரு கட்டுக்கட்டாக வந்து அவங்களோட வந்துட்டு தலையில் வந்துட்டு சூடிக்கொள்வார்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட அந்த பூனுடைய மனமும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் ஓசையை வைத்து கொண்டே வந்து தெருவில் வந்துட்டு யார் ஒரு பரத்தையர் நடந்து போகிறான்றதை வந்துட்டு ஒரு குறிப்பாக இது வந்துட்டு ஒரு அழகாக சொல்லியிருக்கிறாரு. அப்படி நடந்து செல்லக்கூடிய இவர்கள் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா புற மண்டலத்தை சார்ந்தவர்கள், நம்ம உள்ளூர்காரங்களை வந்து வெளியூர்காரங்களை வந்துட்டு கவர்ந்து அதுக்கப்புறம் உள்ளூரில் இருக்கக்கூடிய செல்வம் நிறைந்த மனிதர்களை, செல்வம் உடையவர்களை வந்து பல வஞ்சனைகள் பொய்களால் வார்த்தைகள் கூறி அவர்களை வந்துட்டு முதல்ல அழைத்து செல்வார்கள். பிறகு வந்துட்டு தன்னுடைய நுண்ணிய பூண்களை உடைய மார்பினை தன் மார்பில் வடும்படிபடி தழுவுவர். அவ்வாறு அது மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு தழுவும் போது அன்புடைய நான் வந்து பாசமாக இருக்கிறேன் உன் காதலியை போல வந்துட்டு இறுக்கி அணைத்து வந்துட்டு ஒரு தழுவுதல் செய்யும் போது வந்து அதில் வந்துட்டு அந்த ஆடவர்கள் வந்துட்டு ஏமாந்து அவர்களோட செல்வனையெல்லாம் அழியும்படி வந்து வாங்கி கொள்வார்கள் அந்த பரத்தையர் பெண்கள். பூ மலரும் காலம் அறிந்து, அதான் வந்துட்டு இப்போ இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பூக்கள் வந்து மலரும் காலத்தை அறிஞ்சு எப்படி வந்து இந்த தேனீக்கள் வந்துட்டு வண்டுக்கள் வந்துட்டு அதன் தாதுகளை வந்துட்டு நுண்ணிய தாதுகளை உண்டு மறுபடியும் அடுத்த பூக்களுக்கு போவோமோ அதை பற்றி நினைக்காம அந்த ஏற்கனவே ஒரு பூக்கிட்ட இருந்து நம்ம எடுத்த தேனை பற்றி ஒரு சிறிதளவும் ஒரு மன அளவில் வந்துட்டு எந்த ஒரு நினைவும் இல்லாமல் அடுத்த பூக்களை தேடி போகுதோ அந்த வண்டினம் கூலர் போல தன்னை நுகர்ந்தவர்கள் நெஞ்சு கலங்கும்படி அவர்களிடத்து இனிய கூட்டத்தை கைவிட்டு நீங்குவர். அவ்வளோதான் அந்த வண்டுகள் போல. இப்போ வந்து அந்த பூக்கள் வந்து பரத்தையர்களாக வந்துட்டு இதில் வந்து வர்ணிக்கிறார். அதே மாதிரி வந்துட்டு இந்த வளமை நிறைந்த குடியில், அதாவது வந்துட்டு ரொம்ப செல்வம் உடைய ஒரு வீட்டில் வந்து தோன்றியவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய அழகில் வந்து மயங்கி அவர்களுடைய உருவங்களை வந்து வீட்டில் வந்துட்டு வரைந்து வைத்திருப்பார்கள். இதை வந்து நம்ம நிறையா வந்துட்டு கதைகளையும் கேட்டிருப்போம். அது வந்து வழமையாக தொடர்ச்சியாக நடக்கக்கூடியது தான். ஸோ அந்த மாதிரி வந்து பரத்தையர்களுடைய படங்களை வந்து தங்களுடைய இல்லங்களில் வந்து வைத்திருந்த காலமும் உண்டு. அப்படிப்பட்ட செல்வந்தர்களையும் வந்துட்டு தங்களுடைய அழகாலையும் தழுவலாலையும் வந்துட்டு அவர்களை வந்துட்டு செல்வங்களை வந்துட்டு பெற்றுக்கொள்வது பரத்தையர்களோட ஒரு செயல்களில் ஒன்றாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முதல் சாமத்தில் வாசிக்கக்கூடிய அந்த யாழ் இசைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த யாழ் இசைக்கு ஏற்றவாறு அந்த முழவு ஓசையால் வந்துட்டு அவர்களுடைய மனம் வந்துட்டு மகிழ்ந்து ஆடுவார்கள். இதில் வந்து 2 வகையான பரத்தையர்களுக்கு. ஒரு பரத்தையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி வந்து செல்வத்தை வந்து கவர்ந்து அதுக்காக வந்து ஆடவர்களை நாடி செல்வார்கள். ஒரு சில பரத்தையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காதல் பரத்தையர்கள் சொல்லுவாங்க. அவர்கள் வந்துட்டு விரும்பி தன்னுடைய பிடித்தமான ஒரு ஆணோட வந்துட்டு புணர்ச்சி கொள்வது, அது ஒரு வகையான பரத்தையர்கள். இன்னொரு வகையான பரத்தையர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தங்களுடைய மானத்தை வந்துட்டு உயர்வாக நினைக்கக்கூடியவர்கள். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா பரத்தையர்களும் வந்து இசைக்கருவிகளை வாசிப்பதில் வந்து கை தேர்ந்தவர்கள் தான். இவர்கள் வந்து அவர்களுக்கும் ஒரு படி மேலே போயிட்டு இவர்கள் வந்து பல ஆண்களோடு வந்துட்டு புணர்ச்சி கொள்ளாமல் தங்களுடைய பெண்மையை வந்துட்டு போற்றும் விதமாக வந்துட்டு இசையிலையும் நடனத்திலையும் வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு உன்னதமான ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு மற்ற பரத்தையர் போல் இல்லாமல் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைக்கும் தங்களுடைய புணர்ச்சிக்கும் இது பண்ணாமல் வந்துட்டு இவங்க இசைக்காக வந்துட்டு வாழ்பவர்கள். இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் சாமத்தில் வந்து வாசிக்கிற அந்த யாழ் இசை வாசிக்கும் போது அதற்கு வந்து ஒத்துவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழவோசையால் வந்து அவர்கள் மனம் மகிழ்ந்து அந்த இசைக்காக வந்துட்டு ஆடுவாங்க. இவங்க வந்துட்டு அந்த இசையால் வந்து மயங்கி ஆடுவார்கள். இவர்களை வந்துட்டு எத்தனையோ வந்துட்டு செல்வந்தர்கள் அரசர்கள் வந்து கவர்ந்து செல்ல முயன்றாலும் இவர்கள் அதுக்கு
இணங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரத்தையர் இனம். இது வந்துட்டு ஒரு தனி வகையான ஒரு வகை. இவர்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆழ்ந்த நீரோடையில் உள்ள ஒரு சில பகுதிகளில் மணற்குவியல்களில் அங்கெல்லாம் கூடி நின்று ஆடி இந்த இந்த இன்றைக்கி பண்ணுற நம்ம ஃபயர் கேம்ப் மாதிரி வந்துட்டு நெருப்புகளை மூட்டி ஒரு சுற்றி நின்று இவங்க வந்துட்டு அந்த யாழ் இசைகள், அப்புறம் உழவோசைகள், பன்னிசைகள், பல கருவிகளை வைத்து கொண்டு இவர்கள் ஆடி மகிழ்வார்கள் இந்த பெண்கள் வந்துட்டு. ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் இருந்த அப்போ வந்துட்டு ஒரு சில பரத்தையர்கள் அந்த ஏற்கனவே முன்பு கூறிய பரத்தையர்கள் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவங்க தொடுத்த பூக்கள் பூக்கள் முழங்கால் வரைக்கும் வந்துட்டு நீண்டு சென்று அந்த தெருக்களில் வந்துட்டு இது பண்ணும். அதான் பரத்தையர் மனம் நாரும் மனைகள் தோறும் சென்று பொருள் தருவதற்குரிய இளையருடன் விளையாடுதலை செய்வர். அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம நிறைய வகையான பரத்தையர்கள் இருக்காங்க. இதில் குலமகளிரை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. பரத்தையர்களுடைய செல்வத்தை கவர்வதற்கான கூடிய பரத்தையர்களை பற்றி சொல்லுங்க. காதர் பரத்தையர்கள் தங்களுடைய இன்பத்திற்காக, ஒரு புணர்ச்சிக்காக தன்னுடைய பிடித்த ஒரு ஆண்களோடு கழிப்பது. அதை தான் இன்றைக்கி கள்ளக்காதல் சொல்லுவாங்க. அதில் பல வகை இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லாமல் ஒரு பொருளுக்காக இல்லாமல் அந்த பெண்கள் தன்னை பிடித்த ஒரு ஆணோடு இருந்ததை காதர் பரத்தையர்கள் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பொன்பொருளுக்காக வரக்கூடிய பரத்தையர்கள். அது வேறு வகைகள். அது நிறையாவே இங்கே நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கடைசியாக இசைக்காக வாழும் பரத்தையர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் தங்களோட மானம், பெண்மை ரொம்ப முக்கியம் என்பதை முதன்மையாக வைத்திருந்த பெண்கள். அவர்கள் யாருக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் தங்களோட இணங்க மாட்டார்கள். ஸோ இது அழகாக இருந்த மக்களே. இது பரத்தையர்களுடைய வாழ்வியல். ஒரு நீண்ட ஒரு பாடல், 30 வரிகள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.